கருணக்கிழங்கு மசியல் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு எடுத்துகிட்டு ஒரு 3 விசில் குக்கரில் வேக வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு தூள் உப்பு கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதை பிணைஞ்சி விடுங்க. அந்த உப்பு மிளகாத்தூள் ரெண்டுமே சேர்ந்து வர மாதிரி பிணைஞ்சி விட்டுட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி தண்ணி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இதோடு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுருங்க. அது ஊறையில் புளிப்பு உரப்பு எல்லாமே சேர்ந்து வந்துடும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் போடுங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா இருக்காது. சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு 2 வத்தல் பிச்சு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரவும் நம்ம பெரட்டி வச்சுருந்த அந்த கருணக்கிழங்கு மசாலா அதோடு சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனைலாம் போயிடும். கருணக்கிழங்கு மசியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.